எவ்வளவு அபாகியமான மனுஷனாக இருந்தாலும் காலை 3 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சில விஷயங்களை செய்தாலே அவன் வாழ்க்கையே மாறிடும். இது ஒரு காலத்தில் நடந்த உண்மை சம்பவம்தான். ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கேட்டாங்க, சாமி, நான் கவனித்தேன், எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானவங்க கூட காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட ரகசியம் எனக்கு சொல்லுங்க. அப்போது சிவபெருமான் சொன்னார், தேவி, இந்த கேள்விக்கு நான் ஒரு கதை மூலமாக பதில் சொல்கிறேன். இந்த கதையை கவனமாக கேளு. யாரானாலும் சரி, இந்த கதையை முழுசாக கேட்டுட்டா, அந்த நேரத்தோட ரகசியம் தெரிஞ்சிட்டா வாழ்ந்தாலும் வேறு மாதிரி தான் வாழ்வாங்க. அப்போது சிவபெருமான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருடங்களுக்கு முன்னாடி காசி நகரத்தில் தீனுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன்தான். ஆனால் ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அவன் அதிகாலையில் எழவே மாட்டான். காலையில் எத்தனை பேர் அவனை எழுப்பினாலும் அவன் அலறாமல் தூங்கிட்டே இருப்பான். எப்பவுமே காலை 9 மணிக்கு தான் எழுவான். சின்ன வயசில் இருந்தப்போவே இந்த பழக்கம் இருந்தது. குடும்பத்தார் நினச்சாங்க, இந்த பையன் பெரியவனானா பழக்கம் மாறிடும் அப்படின்னு. ஆனால் அந்த பையன் வளர வளர அந்த பழக்கம் இன்னும் வேரூன்றி போச்சு. உலகமே புரட்டி போட்டாலும் அந்த பையன் மட்டும் சீக்கிரம் எழவே மாட்டான். அவன் அப்பா அவனோட இந்த பழக்கத்தால் ரொம்பவே கவலையாக இருந்தார். அவன் வாழ்க்கையில் நெகட்டிவ் ஏரியாவே உருவாயிட்ட மாதிரி, தினமும் ஏதோ மனசு வறண்டு போனது மாதிரி இருந்துச்சு. யாராவது பேசினாலும் கடுப்பாக பதில் சொல்வான். நாள் முழுக்க மனசு கவலையிலேயே இருப்பான். இது அவனோட உடல் நலத்துக்கும் பாதிப்பாக இருந்துச்சு. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் இன்னும் அதிகமாக டென்ஷன்லையும் ஏமாற்றத்துலையும் விழுந்தான். என்ன பண்ணாலும் ஆகலை, என் வாழ்க்கையிலேயே பாக்கியம் இல்லை போலையேன்னு கடவுள்கிட்ட சத்தமாக கத்த ஆரம்பித்தான். ஆனால் அந்த பையன் தோல்வி அடைவதற்கு காரணம் என்னன்னு அவன் அப்பாவுக்கு தெளிவாக தெரியும். சிவபெருமான் பார்வதியிடம் சொல்கிறாரு, ஒரு நாள் அந்த பையனின் அப்பா ஒரு சன்னியாசியை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே முடிவு பண்ணிட்டாரு, அந்த பையனோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அந்த சன்னியாசியிடம் போகிறதுன்னு. அந்த சன்னியாசிக்கு தன் பையனோட பழக்கங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. சன்னியாசி கேட்டுவிட்டு சொல்கிறாரு, நாளைக்கு உங்கள் பையனையும் கூப்பிட்டு இந்த ஆசிரமத்துக்கு வர சொல்லுங்கள். அவனோட அப்பா வீட்டுக்கே போகிற முன்னாலேயே திட்டமிட்டு வச்சுருந்தாரு. அவருக்கு தெரியும், பையன்கிட்ட நேராக சன்னியாசியை பற்றி சொல்லிட்டா அவன் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டான். அதனால் ஒரு திட்டமிட்டு அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, உன் நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டாங்களே, நீயும் வெற்றி பெறணும் இல்லையா? அந்த பையன் சொல்கிறான், கண்டிப்பாப்பா, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாரையும் கேட்டால் அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்கன்னு தெரியாமல் ஒரே குழப்பமாக இருக்குது. யாரும் வாயை திறந்து ஒன்றும் சொல்லவே இல்லை. அவனோட அப்பா சொல்கிறாரு, சரி, நீ அந்த சன்னியாசி சொல்கிறதையெல்லாம் பண்ணணும். பையன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். வாழ்க்கையில் முதல் முறையாக ராத்திரி முழுக்க விழிச்சிருக்க போகிறான். ஆனால் ராத்திரி முழுக்க விழிச்சிருக்க போகிறோன்னு முடிவு பண்ணினவன் கொஞ்ச நேரத்திலேயே கண் விழிக்க முடியாமல் கண்மூடி நிமிஷம் கூட யோசிக்காமல் தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் தான் சன்னியாசியை சந்திக்க வேண்டிய நேரம் போயிருச்சு. அவன் எழுந்த நேரத்தில் சன்னியாசி ஃப்ரீயே இல்லை. அவன் அப்பா அவனை பார்க்குறாரு. சற்றே கேவலத்தோட ஏமாற்றத்தோட சொல்கிறாரு, நீயும் ஒன்றும் செய்ய மாட்ட, போடா, திரும்ப போய் தூங்கிக்கோ. இந்த வார்த்தை பையனோட உள்ளத்தை 2 பண்ணிடுச்சு. அவன் மனசுக்குள்ளே சவால் வச்சுக்கிறான், நாளைக்கு காலை நான் கண்டிப்பாக அந்த சன்னியாசியை சந்திக்க போகிறேன். அதுக்காக ராத்திரி தூக்கம் வரக்கூடாதுன்னு தன்னோட காலிலே சிறிய காயம் வர வைக்கிறான். அந்த வேதனையால் அவனுக்கு தூக்கம் வரலை. சிவபெருமான் சொல்கிறாரு, தேவி, இதுதான் அந்த பையன் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்த்த சூரியோதயம். அவன் ஆசிரமத்துக்கு புறப்படுறான். அந்த நாள் அவனுக்கு புதுசாக ஒரு அமைதியோடு துவங்குது. அந்த பையன் சன்னியாசியின் ஆசிரமத்துக்குள் நுழையிறான். உள்ளே பார்த்ததுமே அதிர்ச்சி. சன்னியாசியும் அவரோட சீடர்களும் எல்லோரும் தியானத்தில் இருக்காங்க. தியான நேரம் முடிந்ததும் பையன் நேராக சன்னியாசியிடம் போய் வணங்கி கேட்குறான், உங்களிடம் ஒரு மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் வெற்றி பெறணும், என் ஃப்ரெண்ட்ஸை மாதிரி நல்ல வாழ்க்கை நடக்கணும்னு ஆசை. அந்த மந்திரம் எனக்கு சொல்லுங்க சுவாமி. சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போது அந்த சன்னியாசி சிரிச்சிட்டு சொல்கிறாரு, சரி,
நீயா அந்த பையன்? உங்கள் அப்பா என்கிட்ட வந்தாங்க, உன்கிட்ட எந்தெந்த விஷயம் இருக்குது எல்லாமே சொன்னாங்க. நான் உனக்கு அந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனான்னு சொன்னதும் பையன் கொஞ்சம் பதட்டமாயிட்டான். உடனே கேட்குறான், ஆனா என்னது சுவாமி? சன்னியாசி சொல்கிறாரு, நான் அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ 21 நாள்களுக்கு என்கிட்ட முழுசாக கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த 21 நாளுக்குள்ளே நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ செஞ்சாகணும். இடையில் ஒரு நாள் கூட நீ சலிக்கலாம்னு கூட நினைக்கக்கூடாது. உன் மனசு, உன் சபதம் எல்லாமே வலிமையாக இருக்கணும். இல்லாட்டி அந்த மந்திரம் எந்த வேலையும் செய்யாது. அந்த பையன் உடனே நெஞ்சு அழுத்தி சொல்கிறான், சுவாமி, எனக்கு அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். நான் அடுத்த 21 நாளுக்கு உங்கள் சீடனாகவே இருப்பேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன். சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போ சன்னியாசி சொல்கிறாரு, சரி, நாளைக்கு முதல் உன்கிட்ட ஒரு பயணம் ஆரம்பிக்க போகிறது. நீ இந்த ஆசிரமத்தில் தங்கணும். அந்த பையன் தயங்காமல் ஒத்துக்கிறான். சன்னியாசி சொல்கிறாரு, இந்த ஆசிரமத்தில் தங்குற போது நீ தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து மற்ற சீடர்களைப் போல தியானமும் தவமும் செய்யணும். அதோடவே ஆசிரம வேலைகளையும் செய்யணும். ஒரு விஷயம் மட்டும், உன் சபதம் இடைப்பட்டா இந்த பயணம் எல்லாம் வீணாயிடும், சிவபெருமான் சொல்கிறார். அப்போ அந்த பையன் முழுசாக தயாராகிடுறான். அந்த மாலை முதல் அவனோட 21 நாள் பயணம் துவங்குது. முதல் சில நாள்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சான். ஆனால் ஒரு வாரம் கழித்து அவனோட பழைய பழக்கம் தலை தூக்குது. 8வது நாள் அவன் தாமதமாக எழுந்துடுறான். அவன் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் ஒரு பெரிய தவறை செய்திட்டோன்னு தோணுது. சுவாமி, என்கிட்ட இருந்த சபதம் தகர்ந்துடுச்சு. இனிமே வாழ்நாளில் நான் வெற்றி பெறவே முடியாது போல. சன்னியாசி அவனோட சின்ன தவறுக்கு கூட கூச்சலிட்டு திட்டலை, பதற்றமூட்டலை. பதிலாக அமைதியாக சொல்கிறாரு, மறுபடியும் துவங்கு. மனசு சோர்ந்துடுச்சுன்னு நீயே உன்னை விட்டு கைவிட்டு விடாதே. சபதம் உடைஞ்சா என்ன, வேறொரு தடவையாவது பண்ணி பாரு. அந்த பையன் அப்புறம் கேட்குறான், சுவாமி, காலையில் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து தியானம் பண்ணணும்னு ஏன் சொல்கிறீங்க? எல்லாருமே இங்கே அதுக்காகத்தான் எழுறீங்களா? சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போது சன்னியாசி அவனுக்கு புரிய வைக்கும் மாதிரி சொல்கிறாரு, காலை 3 மணிலிருந்து 6 மணி வரை இருக்கிற அந்த நேரம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்துக்கு ஒரு விஞ்ஞான ரகசியம் இருக்குது. பையன் அதிர்ஷ்டம் போல் கேட்குறான், சுவாமி, அந்த விஞ்ஞான ரகசியம் எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கூட திசை மாறாமல் கேட்குறேன். சன்னியாசி சொல்கிறாரு, ராத்திரியை 4 காலங்களாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல ருத்ர காலம், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. அடுத்தது ராட்சச காலம், இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. மூன்றாவது கந்தர்வ காலம், இரவு 12 மணி முதல் 3 மணி வரை. கடைசியாக வரும் காலம்தான் மனோகர காலம். அதனால தான் இதுக்கு பிரம்ம முகூர்த்தம் அல்லது அமிர்த வேளைன்னு பேர். இந்த நேரம் உலகத்தில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் சக்திகளையும் நிம்மதியாக மூச்சு விடுற மாதிரி, ஓய்வெடுத்து நின்று போகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நல்ல சக்திகள் உயிரோடு நிறைந்திருக்கும். இந்த நேரம் தேவதைகள் பூமியில் சுற்றி கொண்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் விழுத்து கிடக்கிற மனுஷனோட மனசுக்கு அந்த தேவ சக்திகள் அப்படியே ஓடி வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே, மனசுக்குள்ளே ஆழமாக ஒளிந்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் நல்ல அதிர்வை உருவாக்கிடுவாங்க. பிரம்ம முகூர்த்தம், அதாவது இது தெய்வீகமான நேரம். அந்த நேரத்தில் மனசு வெறுமனே இருக்கும், எந்த தாட்ஸும் இல்லாமல் இருக்கும். அதுக்காகத்தான் எங்கள் ஆசிரமத்தில் எல்லா சீடர்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து தியானம் செய்வாங்க. பழைய காலத்தில் இப்படி எலக்ட்ரிக் ஒளி கிடையாது. இருட்டு வந்த உடனே வீட்டுக்குள்ளே லைட்டே இல்லை, மழுங்கி போயிடும். அதனால் அவர்கள் வாழ்க்கையையும் உணர்வுகளையும் சூரியனோட ஒத்திசைவை வைத்து நடத்துகிறதா இருந்தது. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சமைச்சிட்டு தூங்குறாங்க. சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து தினசரி வாழ்க்கையை தொடங்குறாங்க. இது ஒரு தத்துவம். நாம் இயற்கையோட இசைவாக வாழணும். அப்போது அந்த பையன் கேட்டான், சுவாமி, சரி, நாளைக்கே நான் சபதத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்?
சந்நியாசி சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல வெறும் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே நேராக கால் பதிக்காமல் பூமி தாயை மனசில் வணங்கணும். இன்று ஒரு நாள் வாழ வாய்ப்பு தந்ததுக்கு நன்றின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் குளிக்கும் நேரத்தில் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் சக்தி கிடைக்கும். குளித்ததுக்கப்புறம்தான் தியானத்துக்கான நேரம். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் 21 நாள்களுக்கு ஒரு ப்ராக்சஸ் மாதிரி செய்யணும். இந்த வகை தியானம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆழ்ந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு அருமையான வழி. இந்த நேரம் நம்ம பிரெயினில் இருக்கிற ஆஞ்ஞா சக்கரம் 2 கண்ணடுவில் இருக்கிற எனர்ஜி பாயிண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ஆசை என்னன்னு கிளியராக டிசைட் பண்ணணும். நமக்கு உண்மையில் என்ன வேணும்னு ஓப்பனாக சொல்லிக்கணும். அது தெரியாமல் தியானம் பண்ணுறதுக்கு பயனில்லை. அதுக்கப்புறம் தியானத்துக்கான ஒரு இடம் வச்சுக்கணும். பசுமை காற்று நிறைந்ததாக அந்த இடம் இருக்கணும். அங்கே விட்டு கம்ப்யூட்டர்லேயும் ஃபோன்லேயும் இல்லாமல் இயற்கை காற்றோட நம்முள்ளையே இருப்பது முக்கியம். ஏன்னா அந்த வாயுக்களே நம்ம நரம்புக்குள் டிஃப்யூஸ் ஆகி அந்த மனசுக்குள்ளே தீவிரமாக பதியுற ஆசையையும் எண்ணங்களையும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள் தூக்கி கொண்டு போகும். இந்த நேரம்தான் நம்ம ஆசைகள் பிரபஞ்சத்துக்கே ஒரு அலை போல் அனுப்பப்படுற நேரம். அங்கே இருந்து பதிலாக ஒரு அதிர்வும் நிகழ்வும் வந்து சேரும் நேரம். தியானத்துக்கான உடல்நிலை ரொம்ப முக்கியம். முதுகெலும்பும் கழுத்தும் நேராக இருக்கணும். அது நம்ம எனர்ஜி சரியாக ஓட இப்போவே ஃபவுண்டேஷன் வைக்கிற மாதிரி. நம்ம அமைதியாக உட்காரணும். கண்ணை மெதுவாக மூடணும். நம்ம உடலும் மூச்சும் பூரணமாக சைலண்ட்டாக ஆனதும் இந்த நேரத்தில் நீண்ட ஆழமான மூச்சை இழுத்து விட்டு உங்கள் ஆள் மனசில் இருக்க ஆசைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட நேரடியாக கேட்கணும். இப்படி 21 நாட்களுக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நேரடியாக கேட்கும்போது பிரபஞ்சம் நம்ம ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.